நான் ஆர்டர் கொடுக்கலான்னு தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். இவன் தான் என் கையை பிடிச்சி தரத்துல நிறுத்திட்டு வந்துட்டான். ஆனால் பார்க்க அப்படி தெரியலையே. இதுக்கு முன்னாடியே எத்தனையோ தடவை இதெல்லாம் பண்ண மாதிரி ரொம்ப கேஷுவலாக நீ பண்ணிகிட்டு இருக்க. ஜாக்சன், அசிங்கமாக பேசாத. நான் ஒன்றும் பண்ணல. அவன் தான் என்னை உள்ள தள்ளி எனக்கு கிஸ் பண்ணான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன்கிட்ட பேசி வேஸ்ட். அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் கூடயே வெளியே வந்து இன்னொருத்தனோட ரூமில் இருக்க. இப்படி ஒவ்வொருத்தனோடைய ரூமில் மேய்கிறதுக்கு தான் என் கூட உங்கள் அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறாங்களா? என்னை பார்த்தா அவனுக்கு கவர் அப் மாதிரி தெரியுதா? இதை கேட்டதும் தேவனுக்கு பயங்கரமாக கோபமாகி தேவனோட பேக்கெட்லேருந்து கன் எடுத்து அந்த ஜாக்சனோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி, டேய், அவள் பேசுகிறதே காதில் வாங்க மாட்டேன். அவள் என்ன சொன்னான்னு கேட்டியா? அவள் சொல்கிற ஒரு வார்த்தையாவது நீ மதிக்கிறியா? உன்னை நம்பி உன் கூட ஹோட்டல் வந்திருக்கா பாரு. சி, சீரியஸாக இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் அவளை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஜாக்சன் கண்ணை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருந்தான். சார், என்ன பண்ணுறீங்க சார்? சார், விடுங்க சார் அவனை. சார், ஏய், உன்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான். அவனுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கா? சார், இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் சார். எதுக்கு சார் ஏன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க? ஏன் சார் என்கிட்ட இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க? அவனை விடுங்க சார். இந்த கண்ணை எடுங்க சார், ப்ளீஸ் சார். நான் நேற்றே உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும் சார். சார், ப்ளீஸ் சார். சார், அவனை விடுங்க சார். இந்த கண்ணை எடுங்க சார், ப்ளீஸ் சார். தேவன் கண்ணை இறக்குனதும் ஜாக்சன் வாயினை பார்த்து முறைச்சிட்டு இருந்தான். டேய், நான் தான் சொல்கிறேன்ல அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. சார், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. இதே லைஃப் நான் பார்த்துக்கிறேன். ஜாக்சன், வா போகலாம். தேவன், என்ன பண்ணிகிட்ருக்க தேவன் நீ? தேவன் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தான். தேவன், என்னடா 40% போதும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி என்னடா உனக்கு அந்த டீல் மேலே இன்ட்ரெஸ்ட்? அது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லைடா. தேவன், நம்ம அதுக்காக நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். நமக்கு 40% இருக்கலாம். என்னடா நீ? டேய், நான் அவளை பார்த்தேன். ஓ, அகேனா? டேய் தேவன், என்னாச்சுடா? என் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது. அவளை பார்த்து எனக்கு சிரிச்சிட்டு சொல்லாமல் ரொம்ப சேடாக சொல்கிறான். எதுவும் பிரச்சனையாடா? அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனோட பார்த்தேன். ஓ தேவன், உனக்கு அவளை கிஸ் பண்ணவும் தோணிருக்கு, நீ கிஸ் பண்ணியிருக்க, அதோட இது அவ்வளோதான். விட்டு. ஏன் ஃபேஸ் இப்படி வச்சுருக்க? உலகத்தில் பொண்ணா இல்லை? தெரிலடா, எனக்கும் அப்படி தான் தோணணும். ஆனால் தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கடா. தேவன், கொஞ்சம் கூட இது வரைக்கும் பார்க்காம டப்புன்னு போட்டுருவேன். உனக்கு கஷ்டமாக இருக்கா? தெரிலடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தேவங்க ஜிமனு பேசிகிட்டு இருக்கும்போது தேவங்க திரும்பினா அங்கே அந்த ஜாக்சன் ஒயனை திட்டிகிட்டு இருந்தான். ஒயன் அழுதுகிட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான். அதை பார்த்ததும் தேவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேவங்க என்னடா? யாரடா பார்த்துட்ருக்க? டீச்சமன், அந்த நிற்கிறாள அந்த பொண்ணு தான். யாருடா? அந்த பிங்க் சுடிதாரா? பக்கத்தில் நிற்கிறது தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு. ஆமாடா. டேய், ஃப்ரீயாக விடுறா. நேற்று தானே பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன? தேவன், தெளிவாக புரிஞ்சுக்கோ. நம்ம மாஃபியா. நம்மளை நம்பி எந்த பொண்ணும் வரமாட்டாங்க. அப்படியே நீ கூட்டு வந்தாலும் அந்த பொண்ணை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது? நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துல இருப்போம், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்போம். ஃப்ரீயாக விடு தேவன். நம்மளை கிராஸ் பண்ணி போகிற 1000 பொண்ணுங்களில் இவ ஒருத்தி அப்படின்னு நினச்சிக்கோ. நீ சொல்கிறதுலாம் ஓகே தான்டா, ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஏய் தேவன், நீ இப்படி ஜாம் ஆகிறத பார்க்க எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நேற்று பார்த்த பொண்ணு மேலே உடனே ஃபீலிங்ஸ் வருதா என்ன? டேய், ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. அப்போ லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிஸ் பண்ண போல் இருந்துச்சு. அதான் கிஸ் பண்ணேன். அகெயின் அவளை மீட் பண்ணால் கிஸ் பண்ண தோணாதுல்ல, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. ஓ, ஓகே ஓகே, போமா? சரி ஜிமன், வா போகலாம் அப்படின்னு தேவங்க ஜிமனும் அங்கேருந்து கிளம்புனாங்க. வயனோட வீட்டுக்கு போய் அந்த ஜாக்சன் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். வயனோட அப்பா வயன்கிட்ட, என்ன வயன், என்ன பேசுகிறாமே? பா, அது யாருன்னே எனக்கு தெரிலப்பா. நான் ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். அந்த பையன் என் கையை பிடிச்சி எடுத்து பக்கத்தில் இந்த ரூமில் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனான். அப்போ தான் ஜாக்சன் வந்தான். நாங்கள் 2 பேரும் ரூமில் இருக்கிறத பார்த்து இவன் ஏதோ புரிஞ்சுக்கிட்டான்ப்பா. அங்கே எதுவும் நடக்கலப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட இந்த ஜாக்சன் கேட்க மாட்டேறான்ப்பா. அவன் இஷ்டத்துக்கு ஒன்று புரிஞ்சுட்டு அவனா ஒன்று பேசிகிட்டு இருக்கான்.
சரி ஓகே விடுடா, நான் பார்த்துக்கிறேன். ம் ம் ஓகேப்பா. ஜாக்சன், ஒயினை உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி தரோன்னு சொல்லவே இல்லை. நீயா தான் ஒயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வந்தா. இப்போ நீ இப்படி பேசுகிறதெல்லாம் எங்களால் கேட்டுட்ருக்க முடியாது. ஸோ வேணாம், இதை இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ம் ஒயின், உனக்கு இதில் ஏதாவது பிரச்சனையாமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அதானே, உனக்கு எந்த பிரச்சனை இருக்கும்? நான் இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு அலையலாம்ல. இதை கேட்டதும் அவனோட அப்பா, மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிரு. ஏன் முன்னாடியே என் பொண்ணை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்தால் உனக்கு கொன்னுருவேன். கெட் லாஸ்ட். அங்கிள் அது போடா. பா. வைன் அவங்க அப்பாவை ஹக் பண்ணி, அவன் ஹோட்டல்லே ரொம்ப அசிங்கமாக பேசினான்ப்பா. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. விடடா, சிலர் அப்படி தான், நம்ம சுச்சுவேஷனே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட காதில் வாங்க மாட்டாங்க. நீ விடு, இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. ம் ஓகேப்பா. 2 டேஸ்க்கு அப்புறம் ஜிமன், இன்றைக்கி மீட்டிங் இருக்குன்னு சொன்னால் கிளம்பலையா? ம் உனக்கு அதாண்டா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். போமா? ம் போகலாம்டா. எங்கடா? அதே ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலா? ம் என்னடா அன்றைக்கி ஃபேஸில் ஸ்மைலாக இருந்துச்சு, இன்றைக்கி என் ஃபேஸ் ஆஃப் ஆகுது. ஒன்றும் இல்லைடா, போகலாம். வேணான்னா சொல்லு, வேறு ஸ்பாட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைடா ஃபிக்ஸ் பண்ணிட்டல, போகலாம். ம் அந்த ஹோட்டல் போய் தேவங்க ஜிமனும் டீலர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவங்களோட கண்ணு ஃபுல்லாக அங்கே எங்கேயாவது வயன் இருக்க மாட்டாளான்னு சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருந்துச்சு. தேவங் என்ன? ம் பேசுடா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். தேவங் என்ன பண்ணுற தேவங்? ஒன்றும் இல்லைடா, அதான் நீ சொல்லிட்டல 50% ஓகே தான். தேவங் ஜிமன், உனக்கு தெரியும் என்னை விட. ம் நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். 50% உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ம் சரியில்லை நீ. ஸோ 60% தான் ஃபைனல். உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா வேணாம், கிளம்புறோம். ம் ஓகே, எனக்கு ஓகே தான். சரக்கும் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு யாரும் நம்பினு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் நல்லா பண்ணி தருவீங்கன்ற நம்பிக்கையில் தரேன். ஓகே சார், ஃபைனல் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் உங்கள் சரக்கு உங்கள் கையில் இருக்கும். ம் ம் ஓகே அப்படின்னு அங்கேருந்து ஜிம்மில் ஜாங்க எழுந்தாங்க. ஆனால் தயம் சுற்றி சுற்றி எங்கேயாவது வைன் இருப்பாளான்னு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தான். டீ யாரடா தேடுறா? நான் யாரையும் தேடல, போகலாம். டீ தியாங், இன்னும் 10 மினிட்ஸ் இங்கே இருக்கலாம்னா கூட இருக்கலாம். நமக்கு அவசரமாக அங்கே வேறு எந்த வேலையும் இல்லை. இல்லைடா கிளம்பலாம். தியாங் என்ன அவளை பார்க்கணுமா? சின்ன இல்லைடா, எனக்கு எனக்கு புரியுதுடா, ஆனாலும் தெரில, அவளை பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படி தோணுது. எனக்கு புரியுது நம்ம ஃபீல்டுக்கும் நமக்கும் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. ஆனால் அவன் அவளை நல்லா பார்த்துக்க மாட்டான்டா. என் கண்ணு முன்னாடி அவளை அசிங்கமாக பேசினான்டா. தியாங் என்னடா ஒரு மாதிரி தப்பெல்லாம் என்னோடுதுடா. ஆனால் அங்கே அவள் திட்டு வாங்கிட்டு இருக்கா, அழுதுட்ருக்கா. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் ஒரு மாஃபியாவும் இதில். தியாங் என்னடா இவ்வளோ ஃபீல் பண்ணுவியா? தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. சரி கிளம்புவோமா, இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ம் சரி வா போகலாம் அப்படின்னு தியாங்கும் ஜேக்கையும் அந்த ஹோட்டல் விட்டு வெளியே இறங்கும்போது ஆப்போசிட்லேருந்து வைன் அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரானா. தியாங் வைனை பார்த்தான். அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆனான். தியாங் என்னடா? ஒன்றும் இல்லைடா, போகலாம். ஜிம்மனும் திரும்பி பார்த்துட்டு ஓகே போகலாமா? ம் போகலாண்டா. அன்றைக்கி ஈவினிங் தியாங் ஒரு அவசரமான மீட்டிங் வரியா? அவசரமான மீட்டிங்கா? என்னடா ஈவினிங்கில்? ஆமாடா, ஒரு 1/2 hour மட்டும். ம் வரியா? ம் போகலாண்டா. எங்கடா? சேம் ஹோட்டல் தான், போகலாமா? அந்த ஹோட்டலா? என்னடா? ம் போகலாண்டா, பிரச்சனை இல்லை. சிம்மனும் தேங்கும் பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே, தேவ் அந்த பொண்ணோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? வயனை கேட்குறியா? வயன் அப்போ உனக்கு பேர் தெரியும். தெரியும்டா, அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே அந்த ஜாக்சன், அந்த லூஸு தான் வந்து சொல்லிச்சு ஒயன் ஒயன் அப்படின்னு கத்துச்சு. அப்போ தான் தெரியும் அவள் பேர் வயன்னு. அப்படியே பேசிகிட்டே அந்த ஹோட்டல்கிட்ட போய் தேவ் வண்டி நிப்பாட்டினான். தேவ் நீ உள்ளே போ,
நான் பார்க்கிங்கில் வண்டியை போட்டு வரேன். ஏய், பார்க்கிங்கில் போட்டு சேர்ந்தே போகலாம்டா. டேய், நீ உள்ளே போ. உள்ளே வைன் இருப்பான். ஏய் சிவன், என்ன சொல்கிற? ஆமாம், உள்ளே வைன் இருப்பான். மார்னிங் நீ அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்தல. டேய் சிவன், ஒயனை பார்க்கவா வந்தோம்? ஆமாம். ஒயனோட ரிலேட்டிவ் யாரோ ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்களாம். ஒரு மாதம் அவங்க இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருப்பாங்களாம். அதனால் அவங்கள பார்க்குறதுக்காக அவளும் இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கா. மார்னிங் ஹோட்டல்லேருந்து போகும்போது என் தேவனோட ஃபேஸ் சுத்தமாக சரியில்லை. அவனை அப்படி பார்த்துட்டு என்ன இருக்க முடியுமா? நீ உள்ளே போ, வைன்கிட்ட பேசு, சாரி சொல்லு, வேறு ஏதாவது சொல்லணுன்னா கூட சொல்லு. இல்லை ஒரு கிஸ் போதும்னா கிஸ் பண்ணிட்டு வந்துடு. அதுக்கும் மேலேனா எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஜாக்சனையே முடிச்சிடலாம். என்ன சொல்கிறேன்? ஹீஜிமன், என்னடா சீரியஸாக தான் பேசுகிறியா? தேவங், உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேனா? தேவங், நீ சொல்லு. அவளை இப்படியே தூக்கிட்டு போகணுன்னாலும் தூக்கிட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்குறேன். ஜிமன், சரி ஓகே ஓகே, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் அவள் இங்கேருந்து கிளம்புறப்போ சீக்கிரம் போ. ஜிமன், அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவளை கிஸ் பண்ணலாம் தோணலடா. அவளை மீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். தயம், வந்துடுறேன்டா. சரி போ, உனக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு சீக்கிரம் வா. தயம் வேகமாக ஹோட்டலுக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி தேடினான் வைன் எங்கே இருக்கான்னு. அங்கே கொஞ்சம் தூரத்தில் வைன் நின்று தயங்க பார்த்துட்டு இருந்தா. தயாங் வைனை பார்த்ததும் மெதுவாக நடந்து வைன் கிட்டே போனோம். வைன் கிட்டே போனதும் தயாங் அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போனான். ஹே சாரி வைன், ஐம் சாரி, நான் எதுவும் இன்டென்ஷனாக பண்ணலை, ஜஸ்ட் தெரியாமல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே தேங்கோட ஐஸ் வைனோட லிப்ஸ்க்கு போச்சு. தேங் கல்ப் பண்ணிவிட்டு அது வந்து சாரி, நான் எனக்கு அப்படி நடந்துகிட்டு இருந்திருக்கக்கூடாது, ஜாக்சன் கிட்டேயும் அப்படி நடந்திருக்கக்கூடாது, ஐம் சாரி. ஒரு செகண்ட் தேங் கன்ஃபியூஸ்ட் ஆகி அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணான். அப்போது அந்த கிஸ்ஸை வைன் கண்டினியூ பண்ணான். தேங் ஒரு பிரைட் ஸ்மைலோட அதை என்ஜாய் பண்ணான். சாரி, ஐம் சாரி. ஹே, என்ன பண்ணுற? எப்பயும் தள்ளி விடுவேன், அடிப்பேன், கோவப்படுவேன், ஆனால் வேணாமா? அதை கேட்டதும் தயாங் ஒரு பெரிய ஸ்மைலோட அகெயின் ஒயனை வாலில் தள்ளி செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். தயாங் அவன் ஹேண்ட்ஸை வச்சு ஒயனோட ஃபேஸை கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜென்டிலாக செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தேங்க்ஸ் சார், எனக்கு ஜாக்சனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனாக அப்ரோச் பண்ணான், பேரண்ட்ஸும் நீ டேட் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, ஆனால் அவன் இவ்வளோ சீப்பாக பேசுவான், இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கல. என் பக்கம் என்ன நியாயம் கூட அவன் கேட்க மாட்டான், அவன் என்ன நினைக்கிறானோ அதான் சரி நினச்சி பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு வைன் அவள் பேசிகிட்டே இருந்தா. ஆனால் எதையுமே தேவை பார்க்காம வைனோட கண்ணை பார்த்து அவள் லிப்ஸை பார்த்து அவளை ரசிச்சுட்டே இருந்தான். எனக்கு ஈவினிங் அப்பா கிட்டே என்ன எதோ சொல்கிறான், ஆனால் அப்பா என் பொண்ணு என்ன பேச வரானே நீ கேட்காம நீ ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு அவன்கிட்ட கோவப்பட்டாங்க, அவனை அடித்தாங்க. அப்பா அவன்கிட்ட அப்படி நடந்துகிட்ருக்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. அவன் என்னை சீப்பாக பேசும்போது நீங்கள் கோவப்பட்டீங்கல்ல. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ நோ உங்களுக்கு எனக்கு கிஸ் பண்ண பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் எனக்கு கிஸ் பண்ணலான்னு வந்தீங்க. அண்ட் இந்த கிஸ் அவன்கிட்ட நீங்கள் என்னை சேவ் பண்ணதுக்காகன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், நான் கிளம்பவா? ஹே வைன், இந்த இந்த கிஸ் மட்டும் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஸ் எனக்கு எப்போவும் வேணும், எப்போவும் மார்னிங் ஈவினிங் நைட் எப்போவுமே வேணும். என் கூட இருக்கியா சார்? அது சார் போலீஸ்லாம் உங்களை அதெல்லாம் வைன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?
சார் நோ இல்லை அப்படிலாம் இல்லை சார். சார் சார் இல்லை சார், நான் உங்களையே கிஸ் பண்ணேன்னா அது வந்து ஹேவன் சமாளிக்காத. ஐ நோ, நான் உன் கண்ணில் பார்க்குறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, என் கூட இருந்தால் நீ சேஃபாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறல்ல. நான் பேசுகிறது உன் அப்பா பேசின மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதானா? சார் சார் அது தேங் அவனோட ஹிப்பை பிடிச்சி அவனோட க்ளோஸாக இழுத்து என் பேர் தேங்னு கூப்பிடு. இது சார் தேங்னு கூப்பிடு. தேங் அது வந்து தேங் போர் தேங் விடுங்க தேவ். ஒயன் தேவங்க தள்ளி விட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். திரும்பி தேவங்க பார்த்து, கொஞ்சம் டைம் கொடுங்க தேவ், நாளைக்கு ஈவினிங் 6 o'clock இங்கே வருவேன். பாய். தேவ் ஒரு பிரைட் ஸ்மைலோட ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தான். என்ன தேவ் இவ்வளோ நேரம் பேசிட்டியா? தேவ் வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு, டீச்சர்மன் நான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகலான் இருக்கேன். சூப்பர்டா, நல்ல முடிவு எடுத்திருக்க. இனி என் பக்கத்தில் தூங்க மாட்டல்ல? நைட்லலாம் உங்ககிட்ட தூங்கவே கொஞ்சம் பயமாக இருக்குடா. டே